அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஃபாத்திமா அர்ஷானா. நான் டீம் ஏ குரூப் ஏ. நான் இன்று குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் ஒரு இளம் விஞ்ஞானியாக இன்று நான் செய்ய போக உள்ளது ஹெர்பல் மெடிசின் ப்ரிப்பரேஷன். இதில் நான் செய்ய போக உள்ளது அல்நஜத் லேகியம். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நல்ல மிளகு, பூண்டு, பிரளிக்காய், பிலால் அரிசி, வயம்பு, வெப்பல், சிறுக்கன் அரிசி, கார்கோல் அரிசி, அக்காரா, ஜாதிபத்திரி, திப்பிலி, சதக்குப்பை, கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம், ஓமம், சாலியா விதை, கசகசா, சுக்கு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் மற்றும் மஞ்சள். ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன செய்யணும்னா, இது எல்லா சாதனத்தையும் வச்சு எல்லா சாதனத்தையும் ஒவ்வொன்றா நம்ம இதுல இடிக்கல்ல வச்சு இடிக்கணும். இடிச்சு அதை மிக்ஸி ஜார்ல மாத்தி அதை ஃபைன் பவுடரா நம்ம அடைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுக்கை இடிச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் இடிச்சு இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் இடிச்சு நம்ம இதை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு சாதனத்தையும் ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் மிக்சியில ஃபைன் பவுடரா அடிச்சு நம்ம சல்லடையில எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிடலாம். அப்புறமா கருப்பட்டியை உருக்கி அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிடலாம். கருப்பட்டியை நம்ம உருக்கிட்டோம், இனி நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள தூசி குப்பை எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த அப்புறம் நம்ம முதல்ல மருந்து செய்யாண்டி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடலாம். அப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடரை தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாம நல்லா கலக்கிடலாம். கட்டி இல்லாம கரைச்ச இந்த பவுடர்ல நம்ம பூண்டை சேர்த்துக்கிடணும். அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மருந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால நம்ம இதை கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். மருந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துல வந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கருப்பட்டி பாவை இதுல சேர்க்கணும். மருந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் கருப்பட்டி பாவை கொஞ்சம் சேர்க்கணும். மருந்து இப்போ கெட்டியான பதத்தில் வந்துட்டு, அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். மருந்து ரெடி ஆயிட்டு. இப்போ இதை சூடா இருக்கிறதுனால இதை நம்ம ஆற வச்சு இதை ஏர் ட்ரை கண்டெய்னர்ல இதை நம்ம ஸ்டோர் பண்ணி 6 மாசம் மேல வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி படாம வச்சிருந்தா இதை கண்டிப்பா 6 மாசம் மேல வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்தோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, வயிறு மந்தம், வாயு பிரச்சனை, குடல் புண், வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த லேகியம் பயன் தரும். இந்த வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.